அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற ரகசியங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ராசி பலன்களில் நட்சத்திர பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ராசியின் அடிப்படையில் ஒருத்தர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லும்போது, இந்த நட்சத்திரக்காரர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, வாழ்க்கையில் இப்படி ஒரு முன்னேற்றத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்கிறதும் இந்த ஒரு முக்கியமான விஷயம்தான். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசியில் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் இருக்கும். இப்போ நாம் சொல்ல போகிற இந்த ரகசியங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான ரகசியங்கள் தான். இந்த பதிவை கார்த்திகை நட்சத்திரக்கார நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ நடைமுறையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்துக்கிறதுக்கு இது ஒரு வசதிகரமானதாக இருக்கும். அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவங்க அவங்க பிறக்கிற போதே சொந்த வீட்டில் தான் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி சொந்த வீடே இல்லைனாலும் இவர் பிறந்த உடனே அவங்க அப்பா ஒரு சொந்த வீடு வாங்குகிற யோகம் அவங்க சொந்த வீடு வாசல் வாங்கிடுவாங்க. அப்படி ஒரு யோகவான் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவங்க. அதே மாதிரி கண்டிப்பாக பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். இவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது, இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது, பண பிரச்சனைகள் வரும்போது இவங்களுக்குள்ள பூர்வீக சொத்துக்கள் தான் இவங்களை கை கொடுத்து அந்த பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றி கொடுக்கும். பெரும்பாலும் இவங்க எதை விரும்புகிறாங்களோ, எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ, அது ஒரு பெரிய முயற்சி பண்ணாமலே கூட இவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அது கிடைச்சே தீரும். உதாரணமாக சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு சொத்து பத்துக்கள் வாங்கணும்னு இவங்க மனசில் நினச்சிட்டாங்கன்னா கூட அதை வாங்கிறதுக்கு உண்டான உதவிகள் எல்லாமே இவங்களுக்கு தானாக தேடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்பேற்பட்ட பாக்கியவான்கள் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவங்க. நல்ல வீடு அமைகிறதுலேருந்து பேங்க் லோன் வரைக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல், தடை தாமதம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க, இல்லை அரசியலில் முக்கிய பொறுப்பு பதவிகளில் இருக்கிறாங்க, இல்லை அதிகாரமிக்க தலைமை பொறுப்புகளில் இருந்தாலும் கூட, ஒரு தனியார் நிறுவனத்தில் கூட ஒரு மேனேஜராகவோ அல்லது உயர் பதவிகளில் இருந்தாலும் கூட இவங்க எதுலேயும் முதன்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய பதவி பொறுப்பில் இருந்தாலும் தனக்கு கீழே உள்ள பணியாட்களை, தனக்கு கீழே உள்ள வேலையாட்களை, தனக்கு கீழே உள்ள சக ஊழியர்களை கண்டிப்பாக இவங்க சகஜமாக பேசி பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் தனது நட்பு வட்டாரத்துக்குள்ளே வச்சுக்கிறவாங்க. இவங்க மேலே மற்றவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். எந்த ஒரு தப்பு தண்டை நடந்தாலும் உடனே தட்டி கேட்க துணிஞ்சவங்களாக இருப்பாங்க, தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு அதிகபட்சமாக சொந்த தொழில் பண்ணுறது தான் ரொம்ப விருப்பம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு குறிப்பாக சொல்லப்போனால் கட்டுமான தொழில்கள், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறது, கட்டுமான பொருள்கள் விற்பனை பண்ணுறது, அதாவது ஸ்டோர், அதாவது சிமெண்ட்டு, ஜல்லி, மணல், அதாவது சிமெண்ட் ஏஜென்சி, ஹார்ட்வேர்ஸு, செங்கல், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா மேச ராசி அப்படிங்கிற செவ்வாய் பகவானுடைய வீடு. இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் தான் இந்த கட்டுமான பொருட்கள். அந்த காரகம் அப்படிங்கிறது இந்த மேச ராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி மின்சாதன பொருட்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் விற்கிறது எல்லாருமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஹோட்டல்கள், கேட்ரிங் சர்வீஸ், டீ கடை வச்சுருக்கவங்க, இது எல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்காரவங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க. வட்டி தொழில் செய்கிறவங்க, அதாவது பிரான்ச் வச்சு நடத்தக்கூடியவங்க எல்லாருமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருப்பாங்க. தங்க கட்டிகள் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய தங்க கட்டிகள் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. தங்க அடகு கடை வச்சுருக்கவங்க, லாட்டரி கடை வச்சுருப்பாங்க, லாட்ரி ஏஜென்சிக, இது எல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தான் வச்சுருப்பாங்க. சிட்பண்ட்ஸ் நடத்துகிறவங்க, தவணை முறை திட்டங்கள் அறிவிச்சு அதன் மூலயமா தவணை திட்டங்களில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே நிறைய பேர்
இந்த மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரவங்களா தான் இருப்பாங்க. அதே மாரி பள்ளிக்கூட ஆசிரியர்கள் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் முதல் கல்லூரி, பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் வரை இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அதிகமா இருப்பாங்க. வக்கீல் தொழில், வக்கீல்கள், அதாவது பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய வங்கி பணி அதிகாரிகள், இவங்கள் எல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பிறக்கக்கூடியவங்க தான். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க தான். கன்சல்டன்ட் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஆலோசகர்கள், பெரிய பெரிய ஸ்டோர் கீப்பர்கள், கல்யாண மண்டப நிர்வாகிகள், சினிஃபீல்டில் இருக்கக்கூடிய தயாரிப்பு நிர்வாகம், அதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அதிகமான பேர் இருப்பாங்க. இந்த துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க. இது சொல்லப்பட்ட வேலைகள்ல எல்லாம் இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வேலைகள் இவங்களுக்கு சரியாக ஒத்து வரும். அதன் மூலமாக வெளியில் வந்து ஒரு நல்ல சம்பாத்தியத்தில், வாழ்க்கை முன்னேற்றத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லப்பட்ட ஒன்று. அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ரகசியங்கள், வெற்றியின் ரகசியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷப ராசியில் இருக்கக்கூடியது. இவங்க கிட்ட வந்து கண்டிப்பாக பொறுமை குணம் நிறையவே இருக்கும். நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எதையுமே திட்டமிட்டு காரிய செயலாற்றி வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. புதிய திட்டங்கள் தீட்டுறது, புதிய திட்டங்களை வடிவமைக்கிறது அப்படிங்கிறதுல வந்து இவங்க ரொம்ப கைதேர்ந்தவங்களாக இருப்பாங்க. மிகச்சிறந்த வல்லுநர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய தாய் தகப்பனாருக்கு வீடு வசதிகள் அப்படிங்கிற போன்ற நிறைய யோகம் அவங்களுக்கு அமையும். கண்டிப்பாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தாய் தகப்பன் வந்து நிறைய சந்தோஷப்படுவாங்க. நிறைய சொத்து சுகங்கள்லாம் சேரக்கூடிய அமைப்பில் இருக்கும். வீடு வாசல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1க்கு 2 வீடு கூட கட்டி வாழக்கூடிய ஒரு அமைப்பிலலாம் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி யோகவான்கள், பாக்கியவான்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவங்க. இவங்களும் அதே மாதிரி தான். எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில், எவ்வளோ பெரிய வருமானத்தில் இருந்தாலும் கூட நம்மளுடைய உழைப்பையும் திறமையும் ஏன் மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும்? நமக்கு நாமே பயன்படுத்தி சொந்த முயற்சியில் முன்னேற்றத்துக்கான வழியை நம்ம ஏன் செய்யக்கூடாது? ஏன் நம்ம சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? அந்த எண்ணத்தில் ரொம்ப சிந்திப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுக்காக இவங்க உழைப்பை ஒரு நாளும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த உழைப்பை தனக்குத்தானே பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி முயற்சியாக முன்னேற்றமாக வரக்கூடியது அப்படிங்கிறத ரொம்ப சிந்திப்பாங்க. அந்த வகையில் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள் அப்படின்னே சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ சொந்த தொழில் பண்ணி அதன் மூலயமா பன்மடங்கு லாபத்தை சம்பாத்தியத்தை கொண்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்படி பணத்தை பல மடங்கு பெருக்கிறது அப்படிங்கிற வித்தையை அவங்க கற்று வச்சுருப்பாங்க. அது இயற்கையாகவே இவங்க கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு பணம் பண்ணக்கூடிய வித்தகர்கள் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய. அதிகபட்சமாக இவங்க ஏதாவது ஒரு நிர்வாகத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. நிர்வாக ஆலோசகர்கள். இந்த ஆலோசகர்கள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம். காலபுருஷனுக்கு வந்து ரிஷபராசி வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்க. பேச்சில் ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. கவர்ச்சியாக பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சாளர்கள். அந்த வகையில் மேடை பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாகத்தில் இருக்கக்கூடியவங்க. கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய வெற்றி வாகை சூடக்கூடியவங்க எல்லாருமே தங்களுடைய பேச்சு திறமையினால், வசன உச்சரிப்புகளால் மற்றவங்களை கவரக்கூடியவங்க எல்லாருமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாகத்தில் பிறந்தவங்க தான். இசை ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இசை வல்லுநர்கள் எல்லாருமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாகத்தில் பிறக்கக்கூடியவங்க தான். அதே மாதிரி பில்டிங் டிசைனர்கள், அதாவது கட்டட வடிவமைப்பாளர்கள், மண் பரிசோதனையாளர்கள், இவங்கள் எல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாகத்தில் பிறக்கக்கூடியவங்க. இப்போ நகை கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நகையை வந்து மதிப்பீடு பண்ணக்கூடியவருக்கு ஒருத்தர் உட்காந்துருப்பார்.
அந்த நகை மதிப்பீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க அதிகமான பேர் இருப்பாங்க. அதே மாரி மிஷினரிய வச்சு செய்கின்ற வேலைகள் அதிகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இயந்திரங்கள வச்சு வேலை செய்யக்கூடியவங்க. இந்த துணி உற்பத்தி தொழில் செய்றவங்கலாம், ஆடை உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறவங்க. இந்த கிரைண்டர வச்சு அதன் மூலியமா பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. கிரைண்டர் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க. பட்டு உற்பத்தி பண்ணக்கூடியவங்க. பட்டு நெசவு நெய்யிறவங்க. கவரிங் நகைகள் வந்து தொழில் செய்றவங்க. இவங்க எல்லாருமே இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க அதிகமான பேர் இருப்பாங்க. அதே மாரி பழைய பொருட்களை வந்து புதுப்பிக்கிற வேலைகள் இவங்க அதிகமா செய்வாங்க. பழைய ஆபரணங்களுக்கு பாலிஷ் போடுறவங்க. நெறைய பேர் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. எர்த் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லி பூமி சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்றாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஜேசிபி வச்சுட்டு மேடு பள்ளங்கள சரி செய்யக்கூடிய அமைப்புல இருக்கிறது வந்து இந்த ஜேசிபி தான். அப்ப சமதளப்படுத்தக்கூடியது. மேடு பள்ளங்கள சமதளப்படுத்தி வேலை செய்யக்கூடியவங்க. அதே மாரி வந்து பாதை விரிவாக்கம் பண்றவங்க, அகலப்படுத்துறவங்க, ஆழப்படுத்துறவங்க, மண் சம்மந்தப்பட்ட தொழில், மணல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாருமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க அதிகமான பேர் இருப்பாங்க. அதே மாரி இவங்க வந்து டிராவல்ஸ் வச்சு கண்டிப்பா நடத்துவாங்க. டிராவல்ஸ் தொழில் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும். அந்த தொழில்ல வந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க என்ன தொழில் பண்ணலாம்னு கேட்டாங்கன்னா, இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்தினாலும் இவங்களுக்கு அதிகபட்சம் லாபத்தை தரக்கூடிய தொழிலாக அது இருக்கும். அது இவங்களுக்கு ஒரு ராசியான தொழிலாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை முன்னெடுக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். எனவே இவங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டா, வாயு தொல்லை, மூச்சு பிடிப்பு, சுளுக்கு இந்த மாரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இதே மாரி சளி தொல்லை அப்படிங்கிறது வந்து வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். பார்வை கோளாறுகள் அதிகமாக இருக்கும். அப்ப இவங்கலாம் வந்து ஒரு சரியான மருத்துவத்தை கையாண்டாங்கன்னா மட்டும் தான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை பேண முடியும். அப்போ இந்த மேச ராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத, அவங்க லைஃப் இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், இனிமேல் அந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல 1ஆம் பாதத்துல பிறக்கக்கூடியவங்களோட குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம், இந்த பதிவு வந்து சரியா அவங்களுக்கு ஒத்துப்போகும் அப்படின்னு நான் நம்புறேன். அதற்கு அடுத்தாப்புல கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பலன்கள அடுத்த பதிவுல நாம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சதா. நன்றி, வணக்கம்.